இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி வீரா, சாரி. நான் ஏதோ பெருசா மாட்டிப்பேன்னு ரொம்ப பயந்துட்டேன். பணத்தை கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாதோன்னு, கடங்காரன் நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்திடுவானோன்னு நானா நிறைய யோசிச்சிட்டேன். அந்த கோபத்துல தான் நான் உன்னை கத்திட்டேன். சாரி சாரி. சரி சரி, விடு விடு. சரி, இப்ப கோபம் குறைஞ்சிருச்சா? எப்படி? நீ கோவத்துல என்ன வேணாலும் பேசுவ. நீ சாரின்னு சொன்னதும் நான் அப்படியே மறந்து உன்னை மன்னிச்சிடணும் இல்ல? நான் தான் சொல்றேன்ல, கோவத்துல தெரியாம பேசிட்டேன். எப்படி தெரியாம நான் வேணா உன்னை 4 அறை விடுறேன், வாங்கிட்டு சும்மா இருந்துருவியா? உனக்கு கோவம் வராது? இப்ப என்ன, நான் பேசினதுக்கு என்ன அறையணுமா? அரை கூட 4 அடி வேணா கூட அடிச்சுக்கோ. மாறா, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. 2.5 மணி நேரம் சினிமால கூட 5 நிமிஷம் தான் பாட்டு. அந்த பாட்டுல ஒருத்தவங்க மிடில் கிளாஸ்ல இருந்து அப்பர் கிளாஸுக்கு முன்னேறி போகலாம். ஆனா வாழ்க்கை அப்படி கிடையாது. எல்லாம் பொறுமையா மெதுவாதான் நடக்கும். நம்ம என்ன லாட்டரி டிக்கெட்டா வாங்கிருக்கோம் ஒரே நாள் அப்படியே கோடீஸ்வரனா மாறுறதுக்கு? இது பிசினஸ்டா. உன் அப்பா காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அவ்வளவு பெரிய கடை நடத்திட்டு இருக்காருல, அவரு ஊர்ல இருந்து வந்ததுமே இதே மாதிரி பெரிய கடை கட்டிட்டாரா? இல்லல்ல, படிப்படியா தானே முன்னேறினாரு. நீயும் அதை பாத்திருக்கல. உன் அப்பா கிட்ட இருக்கிற எல்லா குணமும் உன்கிட்ட இருக்கு மாறா. ஆனா நிதானம் இல்ல. ஏன்? நிதானம்லாம் இருக்குதான், ஆனா அந்த நேரத்துல இல்ல மாறா, நீ அவசரப்படுற. இதே சிச்சுவேஷன் உங்க அப்பாவுக்கு வந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? நீ பண்ணதான் பண்ணிருப்பாரு. தெரியுதுல? அப்போ நீயுமே அவர் மாதிரி தானே யோசிச்சிருக்கணும். இங்க பாரு, எப்பவும் ஒரு பிரச்சனை உன் முன்னாடி வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை பார்த்து கோவப்படக்கூடாது, பதிலுக்கு பயந்து ஓடக்கூடாது. அதை எப்படி சரி பண்ணுங்கிறத தான் நீ யோசிக்கணும். தொழில் பண்றப்போ சின்னதா சரிஞ்சாலும் தப்பு பண்ணிட்டோமேனு கண்டிப்பா தோணும். அதுக்காக கஷ்டப்படாம எல்லாம் கிடைச்சிடுமா? இங்க பாரு, இந்த பணம் மரியாதை எல்லாமே நீ எடுக்கிற ரிஸ்க்கு கிடைக்கிற பலன். அத புரிஞ்சுக்கோ. அந்த ரிஸ்க எடுக்கலன்னு வையேன், யாரு என்ன சொன்னாலும் சரி, அவமானப்பட்டாலும் சரின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கைய கட்டிட்டு நிக்க வேண்டியதுதான். தயவு செஞ்சு இனிமேலாவது பிரச்சனை வரும்போது நிதானமா இருக்க கத்துக்கோ. இந்த அட்வைஸ் பண்றதுல எனக்கு சுத்தமா பிடிக்காதுடா. ஆனா நீ என்ன அடிக்கடி செய்ய வைக்கிற. வீரா, நீ அட்வைஸ் பண்ணலாம், நான் கேட்டுப்பேன். இதுவும் அழகா தானே இருக்கு. பொண்டாட்டி புருஷனுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் லைஃப்ல ஒன் ஆஃப் த பார்ட் தானே. மாமா, கார்த்தி, வள்ளியம்மா, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, ஒரு நிமிஷம். என்னம்மா கண்மணி? என்னாச்சு? என்ன என்ன விஷயம்? என்ன கண்மணி? ஒரு நிமிஷம் மாமா, எல்லாரும் வந்துட்டோம். என்ன விஜய், சீக்கிரம் வா. இந்த வாரங்கா. என்னம்மா என்னாச்சு? என்னடி என்னாச்சு? மாமா, வீட்ல கரப்பாம்பூச்சி எலி தொல்லைலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரூம்ல இருக்கிற நல்ல கதவுல ஒரு மூலையில கரையா வேற அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரையா அரிக்குதா? ஆமா வள்ளியம்மா, யாருமே கவனிக்கல. நேத்து தான் நான் பார்த்தேன். இது என்ன புதுசா இருக்கு? அண்ணா, முதல்ல இது என்னன்னு பாக்கணும். இல்லனா நம்ம வீட்ல இருக்க மரசாமா மொத்தமா போயிடும். அது மட்டும் இல்ல, வீட்ல கரையான் பிடிக்கிறது குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. வள்ளியம்மா, நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பெஸ்ட் கண்ட்ரோல்ல இருந்து ஆளுங்க வராங்க. வீடு ஃபுல்லா மருந்து அடிக்கணும். வயல்லாம் நிறைய எலி இருக்கும். தானியத்தெல்லாம் மொத்தமா தின்னே காலி பண்ணிடும். எலி எல்லாத்தையும் காலி பண்ணணும்னா எங்கெல்லாம் அது வளப்பறிச்சு வச்சிருக்கோ அங்கெல்லாம் புகைய போடுவோம். உள்ள எலி எந்த மூலையில தங்கி இருந்தாலும் ஏதாவது ஒரு மூலையில அப்படியே வெளியே வந்துடும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அடிக்க போற புகையில எத்தனை எலி வெளியே வர போகுதுன்னு தெரியல.
எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெருச்சாளி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பெருச்சாலியா? ஏமாரா, நம்ம வீட்ல பெருச்சாலிலாம் இருக்காடா? ஆமாத்த, உனக்கு எதுவுமே தெரியறது இல்ல. பச்சை பிள்ளையாவே வளர்ந்துட்ட நீ. சார், அப்ப நான் மருந்து அடிச்சிடட்டுமா? தாராளமா, சீக்கிரம் போய் அடிங்கண்ணே. ம். எலி எல்லாம் கொஞ்சம் வெளியே வரணும்ல. ம். ம். விஜய் போட்டுக்கம்மா. ம். அப்பா போட்டுக்குங்கப்பா. கண்மணி இப்படி வா. வா. ஏய் விஜி, நீயும் மாஸ்க் போடு. மாஸ்க் போட்டுக்கோ விஜய். அண்ணா சார். இப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு, ஆ. அங்கேயும் அடிச்சிருங்க. ஓகே சார். என்ன விஜி, அங்கேயே அடிச்சலாம்ல? ஸ்டோர் ரூம்ல தான்டா முக்கியமா அடிக்கணும். இப்ப அங்கதான் சொல்லு. எலியெல்லாம் இருக்கும். மாறா, இங்க இருந்து இதுக்குள்ள எப்படி? கேக்குதுல்ல? யார் இங்க இருந்து சிரிக்கிறா? திறந்து பார்த்தா தானே தெரியும். ஆமாண்டா, சிரிப்பு சத்தம் கேக்குது. நான் திறக்கிறேன்டா. என்ன எவ்வளவு வேலை பார்த்துருக்கோம், ஈஸியா போய் திறக்கிறாங்கிற. நான் தான் திறப்பேன். என்னடா உள்ள ஏதோ யாராவது சிரிப்பு முதல்ல கேக்குது. திறந்து உள்ள போய் நீ பாருடா. பாட்டுக்கு போறேங்கற பயமா இல்லையா உனக்கு? பயப்படுறக்கு என்ன இருக்கு? உள்ள என்ன பேயா இருக்கு? அப்படி பேயாவே இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மாறா, வரமாடா. யாரும் உள்ள வரக்கூடாது. முக்கியமா நீ முந்திரி கொட்டை மாதிரி உள்ள வந்துடாத. மாறா பாத்து பாத்து போ.